வெங்காயம் நல்ல ப்ரௌன் கலர் ஆகட்டும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூப்போல சமையல். இன்னைக்கு நம்ம சண்டே vlogல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நான்வெஜ். சண்டேனா நான்வெஜ் தானே. கறி இல்லாத சண்டே நல்லாவா இருக்கும்? நல்லாவே இருக்கு இல்லைங்க. இன்னைக்கு நான் என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மீன் தாங்க வாங்கியிருக்கேன். அதுவும் பார்த்தீங்கன்னா என்ன மீன்? வஞ்சர மீன். நெய் மீன் தாங்க வாங்கியிருக்கேன். நெய் மீன் வஞ்சர மீன்லாம் எல்லாம் ஒன்று தானே, ஒன்று தான் நினைக்கிறேன், தெரியல எப்படின்னு. அந்த மீன் தான் வாங்கியிருக்கேன். இப்போ பாருங்க, குழம்புக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கடுத்து சின்ன வெங்காயம் இதை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கணும். வாங்க, நான் இப்போ போய் மீன் பார்த்து வந்துடலாமா? இங்கே பாருங்கள், இந்த மீன் தாங்க நான் வாங்கியிருக்கேன். இந்த மீன் இது ஒரு 2 மீன் சும்மா இதாக கொடுத்தாங்க. என்னது, எடை போட்டதுக்கப்புறம் சும்மா ஊசியை கொடுத்தாங்க. இதுதான் இந்த வஞ்சர மீன். இந்த மீன் வாங்கினேன். இது வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, அதனால சரின்னு இந்த டைம் வாங்கினேன். இதுதாங்க நான் வாங்கின மீன். குழம்புக்கு பொரிக்கிறதுக்குலாம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, அதனால வாங்கினேன். இதில் ஒரு மூணு பீஸ் மட்டும் போட்டாங்க. இந்த இருக்கு பாருங்க, 1 2 3, இது மட்டும் சும்மா கொடுத்தாங்க, அவ்வளோதான். இங்கே சாப்பாடு வெந்துட்டு இருக்குது. இந்த அடுப்பில் நம்ம குழம்பு வச்சுக்கலாம். இதை பாருங்க, நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு சூப்பராக. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போடாமல் விட்டேங்க, அதனால் இப்போ போட்டுக்கலாம். தக்காளி அடித்து வச்சுருக்கேன் மிக்ஸி ஜாரில் போட்டு. 3 தக்காளி. இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இதுக்கு முன்னாடி நான் வச்ச மீன் குழம்புலாம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் போட்டிருக்க மாட்டேன். அப்படியே வெங்காயம் தக்காளி வதக்கி தான் போட்டிருப்பேன் நான். ஆனால் இந்த மீன் குழம்புல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ கொஞ்சம் புளி ஊற்றிக்கலாம். புளி கொஞ்சம் நம்ம அதிகமாக சேர்த்தா தான் மீன் குழம்புலாம் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்ப்பேன், சூப்பராக இருக்கும். ஆனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு மசால் பொடி ஒரு 2 ஸ்பூன், இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நல்ல காரமாக இருக்கணும். கொஞ்சம் தனி மிளகாத்தூள். நான் கொஞ்சம் காரமாக வேணும் அப்படின்னம்னா கொஞ்சம் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குவேன். இப்போ மல்லித்தூள், மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி, கல்லுப்பை. தாத்தா சொல்லுவார்ல, சூப்பராக அழகாக சொல்லுவார் அவர். அது அந்த வீடியோ என்னமோ வில்லேஜ் ஃபுட் கண்ட்ரியா என்னமோ பேர் வரும். என் பசங்க தான் போட்டு பார்ப்பாங்க, நல்லாயிருக்கும். அவங்க சொல்கிறதே அவர் சூப்பராக இருக்கும். நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கலாங்க. இது இப்போ நல்லா 1 நிமிஷம் கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். எரிக்கர மேல நின்று 8 திக்கும் பட்டு ஒன்று சோறு தண்ணி அட்டு நின்று தோணல. கொத்தமல்லியில் போட்டுக்கலாம். மல்லியில் கொஞ்சம் அதிகமாகவே போட்டணும், பரவாயில்ல இருக்கு. குழம்பு பாருங்க, இப்பவே நல்லா சூப்பராக வந்துடுச்சு. என்னங்க இப்போ வேணுமா? சரி, இந்த வரேன், இந்த வந்துடுறேங்க. மூடி வச்சுட்டு வந்துடுறேன். எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு ஒரு வேலை கொடுத்துட்டாரு. குழம்பு பார்த்தீங்கன்னா அந்த மசாலா வாடையெல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் பூ ஊற்றிக்கலாங்க. அந்த பக்கம் சாப்பாடு வெந்துட்டு இருக்குது. டைம் ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு ரொம்ப மீன் வாங்க போனதே லேட்டு. எத்தனை மணிக்கு போனோம் தெரியுமா? 11:45 தான் போனேன். அவர் எங்கள் வீட்டில் அவங்க வெளியே போயிருந்தாங்க, வர்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால லேட் ஆயிடுச்சு. தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மசாலா ஸ்மெல்லாம் போயிருக்குங்க. நம்ம தேங்காய் எடுத்து ஊற்றிடலாம், இந்த அரைச்சது. அப்படி இந்த நெய் மீன் வஞ்சர மீன் உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்க. எனக்கு இந்த மீனை காட்டிலும் இது இருக்குல்ல, மத்தி மீன், அதுக்கப்புறம் நகர மீன், இந்த ஊளி மீன், கொத்துக்கறி,
கொத்துக்கறியா யார் கொடுத்தாங்க? அவ்வாவா? சொல்லு. சொல்ல மாட்டியா? சொல்லுவில்ல, சொல்லு. சிக்கன் பிரியாணி. இன்னைக்கு வந்து ஆக்சுவலா வந்து பிரியாணி பண்ணலான்னு சொல்லி பிள்ளைங்க சொன்னாங்க. என்னங்க, அதுக்கப்புறமா வந்து சரி வேண்டாம் இன்னைக்கு மீன் குழம்பு செய்வோம் அப்படின்ட்டு இன்னைக்கு மீன் குழம்பு வச்சாச்சு. எங்க வீட்டுக்காரர் இப்போ மதியானம் டியூட்டிக்கு போவாரான்னு தெரியல, அதை நான் அவர்கிட்ட கேட்காம விட்டேன். இப்போ வேற கடைக்கு சரக்கு கொண்டு போயிட்டாங்க. வரதுக்குள்ள வேமா சமைக்கணும். இன்னைக்கு அவங்க வீட்டில் இருப்பாங்கன்னு சொல்லி தான் மீன் வாங்கலான்னு வாங்கினது. இல்லைன்னு வச்சுக்கோங்க, மத்தியானம் அவசர அவசரமாக சாப்பிட்டு பாவம் டியூட்டிக்கு வேற போகணும். அதனால தான் இன்னைக்கு வீட்டில் இருப்பாங்கன்னு தான் மீன் வாங்கணும். ஆனால் என்னன்னு தெரியல, வீட்டில் இருப்பாங்களா டியூட்டிக்கு போவாங்களான்னு தெரியல. இது வந்து நல்லா நான் கொதிக்க வச்சுக்கிறேங்க. கொதிக்க வச்சதுக்கப்புறம் மீன் போட்டுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம போய் மீனுக்கு போய் மசாலாலாம் விரவிட்டு வந்துடுவோம். மீன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குழம்புக்கு தனியாக வறுக்கிறதுக்கு தனியாக எடுத்து எல்லாம் பிரித்து வச்சுக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க, நல்லா இருக்கு, அல்வா துண்டுமா இருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். பொரிக்கிற மீன். இந்த மீன் வந்து எங்கள் வீட்டுக்காரு பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உப்பு வந்து நான் அரைச்சி வச்சது, தூளுப்பு. கடையில் வாங்கின தூளுப்பு கிடையாது, இது நான் அரைச்சது. லெமன் போட்டால் தான் நல்லாயிருக்கும், அந்த புளிப்பு இது எல்லாமே. அவ்வளோதான், ஒன்றா இதை வந்து விரவி வைக்க வேண்டியதான். இதை அப்படியே மூடி வச்சுருவோம். ஒரு 2 நிமிஷம் இருக்கணும், அது மட்டும் வேகட்டும். குழம்பு செம டேஸ்ட்டுங்க. இது மீன் குழம்புக்கு எடுத்துருக்க மீன் தானே, அது வேறு செக் பண்ணிட்டு போட்டுக்கிறோம். மாற்றி கீதி போட்டுனா அப்புறம் அவ்வளோதான். மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்குது. ஒரு 10 மினிட்ஸில் ரெடி ஆயிடும். படிக்கும்போது கொஞ்சம் பயமாகவே இருக்கும் எனக்கு. ஆனால் என்ன பண்ணுறது, சட்டியில் வடித்த சாப்பாடு தானே பிடிக்குது. அது இல்லாமல் சட்டியில் வடித்த சாப்பாடு தான் ஹெல்த்தியும் கூட. இந்த மீன் ரொம்ப ரேட்டு கூட போல இருக்குங்க. அவர் எவ்வளோன்னு சொல்லவே இல்லை. சொல்லுவார், அப்புறமா சொல்லுவார் மெதுவாக. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சொல்லுவார். கருவேப்பிலை இந்த மாதிரி ஒரு கவரில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, இப்படி சூப்பராக இருக்கு. மீன் குழம்பு ரெடி, சாப்பிட வாங்க. குழம்பு தேன் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான் போல இருக்குங்க. இந்த டேஸ்ட்டு தான் போல இருக்குது. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. நாங்கள் வந்து இந்த மாதிரி தாங்க வைப்போம். இது ஒன்று. அடுத்து ஏற்கனவே நான் ஒரு மீன் குழம்பு ரெசிபி போட்டிருக்கேன் பாருங்க, அந்த மாதிரி. அவ்வளோதான், இதுதான் மாறி மாறி பண்ணிக்கிறது. மீன் பொரிக்க வச்சிடலாம். 600 ரூபா மீன். நம்ம வந்து நல்ல மீனாக வாங்கணும், நல்ல முள்ளில்லாத மீனாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு போவோம். ஆனால் வந்து அங்கே போய் பார்த்தாக்கா முள் இருக்கிற மீனாக தான் அந்த மாதிரி தான் வந்து அமையுது. அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துடுவேன் நான். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே ஏதோ ஒரு மீனை வாங்கிட்டுருவோம் அப்படின்ட்டு போனேன். பார்த்தா இந்த மீன் வாங்கிட்டு வந்துட்டேன். சூப்பர் மீன். இந்த மீன் பொரிச்சு அதை சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க. வஞ்சர மீன் தான் ஏங்க, நல்லா இருக்கா? முள்ளு நடு முள்ளுதான் இருக்கு. சின்ன பிள்ளைகளுக்குலாம் கொடுக்கலாம், ஆனால் பார்த்து கவனமாக கொடுக்கணும். சரி, நவாப்பழம் வாங்கி வச்சு 3 நாளாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை விட்டா ஃபுல்லாத்தையும் சாப்பிட்டு காலி பண்ணிடுவேன். நல்லா இருக்குது. மீன் பொரிச்சது நல்லா இருக்குது, குழம்பும் சூப்பராக இருக்குது. இது குழம்புல போட்ட மீன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீன் குழம்பு வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் நம்ம வேற நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம பூபோல் சமையல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா.